வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தக அலமாரி நிகழ்ச்சி. வழக்கமா எல்லார் வீட்லயும் புத்தக அலமாரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடுக்கி இருக்கும். ஆனா நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்மோட புத்தக அலமாரியில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக இன்னைக்கு புத்தக அலமாரி பகுதியில ஒரு அற்புதமான ஆளுமை வந்திருக்காங்க. புத்தகங்கள், திரைப்படங்கள், மனிதர்கள் இது மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் பார்த்து 50க்கும் மேற்பட்ட நூல்களை திறனாய்வு செய்திருக்கும் ஒரு வாசிப்பாளர். அந்நிய மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய அளவிற்கு மிக யதார்த்தமான கதைகளை படைக்கக்கூடிய ஒரு சிறுகதை எழுத்தாளர், திரைப்பட தணிக்கை குழுவின் உறுப்பினர், ஆகச்சிறந்த படைப்பாளி அர்ஷா அவர்கள் தான் வந்திருக்காங்க. நேயர்களே, நானும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு அர்ஷாவின் அன்பு வணக்கம். சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம் புத்திசாலித்தனமா இருக்கணும், அறிவியல் பூர்வமா சிந்திக்கணும், அறிவார்ந்த முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு. ஆனா மனிதன் ஒரு சமூக விலங்கு தானே. அந்த வகையில உணர்ச்சிகளுக்கு உள்படாத ஒரு வாழ்க்கை மனிதனால் நிச்சயமாக வாழ முடியாது. உணர்ச்சிக்கு உட்படும் மனிதன் என்ன மாதிரியான உணர்ச்சிகளுக்கு உட்படுகிறான்? அவனுக்கு அன்பு மிகுது, கோபம் வருது, பசி எடுக்குது, சில நேரம் அவனுக்கு அழணும்னு தோணுது. இந்த மாதிரி உணர்வுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு அவனுக்கு இன்னொரு சக மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். சக மனிதர்களிடம் எல்லோரிடமும் ஒரே மாதிரியான உணர்ச்சியை பகிர முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இல்ல. எனக்கு அம்மா என்ற உறவு ஒரு வகையான உறவு, அப்பா என்ற உறவு வேறு வகையான உறவு. அதே மாதிரிதான் என்னுடைய அண்ணா, தம்பி, தங்க, அக்கா, மாமா, மாமி, அத்தை, பாட்டி, தாத்தா, பெரியப்பா, பெரியம்மா, எத்தனையோ உறவுகள். ஒவ்வொரு உறவுகள் கிட்ட இருந்தும் நமக்கு கிடைக்கிற அன்பா இருக்கலாம், ஆதரவாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், அவர்களிடமிருந்து கிடைக்கின்ற ஏதோ ஒன்று, அவர்களுக்கு தருகின்ற ஏதோ ஒன்றை இருவருக்கிடையில் பரிமாறிக்கொள்கின்றோம். இது வேறுபடுது. இந்த வேறுபட்ட உறவுகளிடமிருந்து வேறுபட்ட உணர்வுகளை பெற்றுக்கொள்கின்ற உணர்வுபூர்வமான ஒரு புத்தகத்தை தான் இன்னைக்கு நான் அறிமுகம் செய்ய போறேன், அல்லது உங்களோடு உரையாட போறேன் அப்படின்னு சொல்லலாம். புத்தகத்தின் பெயர் அணிலாடும் மூன்றில். நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதி விகடனில் தொடர்ந்து வெளிவந்த அணிலாடும் மூன்றில் தான் இன்னைக்கு புத்தக அலமாரியில நாம பேச போற புத்தகம். புத்தகத்தின் தலைப்பே ஒரு கவிதை மாதிரி இருக்கும். நான் முத்துக்குமார் ஒரு கவிஞர். இந்த புத்தகத்தை எடுக்கும் போது ஒருவேளை இது கவிதை புத்தகமோ அப்படின்னு நினைக்க தோன்ற அளவுக்கு அதனுடைய தலைப்பு, இந்த தலைப்பு குறுந்தொகையில ஒரு பாடல்ல வரக்கூடிய 2 சொற்கள் அப்படின்னு பார்க்க முடியுது. தலைவனை பிரிந்திருக்கின்ற தலைவிகளின் மன உளைச்சல், அவர்களுடைய அந்த வகையான தேடல்களை சங்க இலக்கியம் பாடல்கள் பெரும்பாலும் சொல்லும் அக உணர்வுகளை. இந்த அணிலாடும் முன்றில் அப்படின்னா அணில் ஒரு வீட்டுக்குள்ளேயோ அல்லது ஒரு வாசல்லையோ நிறைய இருக்குது அப்படின்னா அங்க மனிதர்களுடைய நடமாட்டம் குறைவாக இருக்கும் அப்படின்னு தானே அர்த்தம். அணில் மட்டும் இல்ல, எந்த மாதிரியான இந்த சின்ன சின்ன விலங்குகள் ஒரு இடத்துல கூடி இருந்தாலும் மனிதர்களுடைய தொந்தரவு அங்க இல்லன்னு அர்த்தம். மனிதர்களுடைய தொந்தரவு இல்லாதது அணிலுக்கு மகிழ்ச்சி. மனிதனுக்கு மகிழ்ச்சியா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு மனிதனால தனியாக இருக்க முடியாத ஒரு மன உளைச்சல் வருது. அங்க உணர்வுகள் மிகுந்து உணர்ச்சி வசப்படுறோம். ஏதோ ஒரு உணர்ச்சி, துன்பம் அல்லது ஆறுதல் படுத்த யாராவது வேணும், நமக்கு அன்பு காட்ட யாராவது நமக்கு வேணும். இந்த மாதிரியான உணர்வுகள் நிரம்பி இருக்குது. ஒரு தனிமையில இருக்கக்கூடிய ஒருத்தருடைய உணர்வுகளை விளக்குவதுதான் இந்த அணிலாடும் ஒன்றில்கிற ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த புத்தகம் நான் முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் என்ற இந்த அழகான புத்தகம் முக்கியமான சமூக உண்மையை குறித்து பேசுது. சமூகத்திற்கு தேவையான, தனி மனிதனுடைய அத்தனை மகிழ்ச்சிக்கும் தேவையான ஒன்று குறித்து பேசுது. அதுதான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள். இந்த உறவுகள் எப்போதுமே நிச்சயமாக நமக்கு துணை நிற்கக்கூடிய ஒன்றுதான். நம்ம நிறைய பேருக்கு மோசமான அனுபவங்கள் இருக்கலாம். பொதுவா எடுத்த உடனே நம்ம உறவுகள் குறித்து ஐயோ அவங்களாம் இல்லைனாலே பரவாயில்லைங்க, நான் தனியாவே சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே வாய் வார்த்தைகள் தான். இதுல எதுவுமே நிஜம் கிடையாது. அந்நேரத்திற்கான நொடி கோபங்கள் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். யாருமே இங்க எல்லா உறவுகளையும் ஒதுக்கி விட்டு வாழ்றதே கிடையாது. உறவுகளை நம்ம இன்னும் நீட்டிப்பதற்காகவும் அதை வளமாக வைத்திருப்பதற்காகவும் தான் நம்முடைய எத்தனையோ நிகழ்வுகளை நம்ம நடத்திட்டே இருக்கிறோம். சின்ன சின்ன கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்கின்ற இந்த உறவுகளை மேலும் மேலும் வலுப்படுத்தி கொள்றதுக்காக தான். நான் முத்துக்குமார் உணர்வுகளால
ஒரு கோட்டையவே கட்டி வச்சிருக்கிறார் இந்த புத்தகத்துல அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு தனிமையான ஒரு முற்றம் எப்படி இருக்கும், அதை எப்படி உணர்வாங்க மற்றவங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான மொழிநடையில இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நகர்ப்புறங்கள இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவாலே வந்து ஒரு அவசர உலகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்ம எவ்வளவு அவசரம் இல்லைனாலும் வாசல் கதவை தாண்டினோம்னாலே உலகம் ரொம்ப அவசரமா தான் போயிட்டு இருக்குது. நம்ம வந்து சமூகத்தோட இணைந்துதான் நம்மளுடைய பணிகளை செய்து கொள்ள முடியும். நம்மளால தனிப்பட்ட ரீதியாக நமது சொந்த விருப்பத்திற்காகவே வாழக்கூடிய சூழல் பொதுவாக இங்கே இல்லை. அதுல நகர்ப்புறத்துல வந்து இன்னும் அதிகமாகவே வந்து நம்ம மற்றவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த இடத்துலதான் நம்மளுடைய தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, அண்ணன், தங்கை, மனைவி, கணவன் இப்படி எல்லார பத்தியுமே யோசிச்சு நிதானித்து அவர்களை என்னுடைய நினைவையும் மீட்டு பார்த்து ஓட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இந்த புத்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 20 கட்டுரைகள் இருக்குது. சிலவை வந்து கடிதங்களாக இருக்குது. கடிதங்கள் வந்து இன்றைய சந்ததிகளுக்கு தெரியுமோ தெரியல, ஆனா கடிதங்கள் என்பது வந்து மிகப்பெரிய ஆழமான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய, என்னால வந்து நேரடியாக சொல்ல முடியாத எத்தனையோ விஷயங்களை கடிதத்தில் சொல்ல முடியும் என்று பலரும் கடிதங்களை தான் கைவசம் எடுத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி அன்பு நிறைந்த உணர்வு ரீதியான இந்த உறவுகளுக்கு இடையிலான பரிமாறல்கள் கடிதங்களை தவிர்த்து முக்கியமான கடிதங்கள் எத்தனையோ இருக்கிறது. மிகப்பெரிய தலைவர்களின் கடிதங்கள், மிகப்பெரிய அரசியல்வாதிகளின் கடிதங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கும் போற்றி பாதுகாக்கப்படுவதற்கு காரணம் கடிதங்கள் என்பது அவ்வளவு மகத்தான ஒன்று. கடிதங்களுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் வரலாற்று தாண்டி நிற்கக்கூடியது. அந்த உணர்வுகளை மீண்டும் மீண்டும் படிக்கும் போது மனம் அவ்வளவு மகிழ்வில் ஆளும். ஒவ்வொரு முறையும் ஒரு கடிதம் ஒவ்வொரு அனுபவத்தை தரும். ஒரே கடிதம் பல்வேறு மன மாற்றங்களை ஏற்படுத்தும். கடிதங்களுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும் ஆழமும் இருக்கிறது கடிதங்களுக்கு. அந்த அடிப்படையில் இந்த புத்தகத்திலையும் அவர் மகனுக்காக கடிதம் எழுதியிருக்கிறார், மனைவிக்காக கடிதம் எழுதியிருக்கிறார், அப்பாவிற்கு சொல்ல வேண்டியதை கடிதமாக எழுதுகிறார். இந்த கடிதங்கள் வந்து நிஜமாவே வந்து எனக்கு வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்தது. இந்த கடிதங்கள் வந்து என்னுடைய அப்பாவையும் என்னுடைய அண்ணாவையும் என்னுடைய உறவுகளையும் வந்து ஒரு முறை நினைத்து பார்ப்பதற்கு இல்ல, பல முறை பல சம்பவங்களை கோர்த்து பார்ப்பதற்கு அவ்வளவு உறுதுணையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில புத்தகங்கள் வந்து வெறும் வாசிப்போட போயிடும், ஆனா சில புத்தகங்கள் வந்து மனதுக்குள்ள ஊடுருவி ஒரு ஆழமாக பதிந்து. அந்த மாதிரி இந்த அணிலாடும் ஒன்றில் வந்து என்னுடைய வீட்டு வாசல்ல நான் தனியா ஜன்னலோரமா நின்று பார்த்துட்டு இருக்கும் போது வாசல் முழுவதும் அணில்கள் ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தையும் கொண்டு வந்தது. யாருமே இல்லாம தனிச்சு நான் இருக்கிறனோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் கொண்டு வந்தது. உடனே இல்ல, இந்த புத்தகம் வாசித்து முடிஞ்சதுமே வந்து இல்ல, நீ அண்ணாவுக்கு நீயே ஒரு போன் பண்ணி பேசு, அம்மா எப்படி இருக்காங்கன்னு நீயே கேளு அப்படிங்கிற உணர்வுகளையும் தூண்டி விட்டது. கூட்டு குடும்பம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பெருசா நம்ம இன்னைக்கு பேச முடியாது, அதை வந்து எடுத்துட்டு போகவும் முடியாது. இன்றைய பொருளாதார சூழ்நிலை, வாழ்வியல் மாற்றங்கள்னால கூட்டு குடும்பங்கள் இருக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம கண்டிப்பா வலியுறுத்த முடியாது. யார் யாருக்கு அந்த வசதி இருக்குதோ, வாய்ப்புகள் இருக்குதோ அவங்க அதை செய்யலாம். இல்லாதவர்கள் தனியாகத்தான் வாழ முடியும். ஆனா உறவுகளை வளப்படுத்திக் கொள்வதற்கும் வலுப்படுத்திக் கொள்வதற்கும் வந்து உரையாடல்கள் அவசியம். அதற்கு இன்னைக்கு நமக்கு நிறைய வசதிகள் வந்துருச்சு. நிறைய வந்து நம்ம முகம் பார்த்து உரையாடலாம், அலைபேசியில் உரையாடலாம் அப்படின்னு நமக்கு வகை வகையான வழிமுறைகள் வந்துருச்சு. அப்படியாவது இந்த தொடர்புகளை நம்ம வைத்துக் கொள்ளணும். கடிதங்கள் எழுதுற பழக்கம் இல்லாமல் போனாலும் அலைபேசியை வைத்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டிருக்கின்ற பழக்கம் நமக்கு நிறைந்து விட்டது. இதற்கு நடுவில் உறவுகளுக்கு இடையிலான உரையாடல்களையும் நாம் வைத்துக் கொள்வோமாக இருந்தால் உறவுகள் நீடிக்கும். உறவுகள் நீடிக்கிறதுனால எத்தனையோ வகையான பயன்பாடுகள் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. சமூகத்தின் அடிப்படை அழகு வந்து குடும்பங்கள் தான். எத்தனை குடும்பங்கள் இந்த சமூகத்துல இருக்கு, எத்தனை குடும்பங்கள் நாட்டை வளப்படுத்துது அப்படிங்கறது வந்து ஒரு யூனிட், ஒரு அழகு. அது வந்து அதிகமாக இங்கு பேணப்பட வேண்டும். நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடந்தாலும் கலகலப்பா இருக்கிறதுக்கு குடும்பங்கள் தேவைப்படுது. அதே நேரம் ஒரு கெட்டது நடந்துட்டாலும் அந்த வழியிலிருந்தும் அந்த வீழ்ச்சியிலிருந்தும் நம்மளை உயர்த்துவதற்கும் நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கும் கண்டிப்பாக நமக்கு உறவுகள் தேவை. ஒரு தனி மனிதன் வந்து இந்த உணர்ச்சிகளுக்கு உள்படாம வந்து வாழ முடியாது. எனக்கு கோபமே வராதுங்க, எனக்கு அழுகையே வராதுங்க, நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்க, நான் அப்படியே இருப்பேங்க அப்படின்னு சொல்றதுக்கு நாம யாருமே வந்து உணர்வற்ற பொருள்கள் கிடையாது. நம்ம உயிரினங்கள். அப்ப நமக்கு வந்து உணர்ச்சி பூர்வமான ஆதரவு தேவைப்படுது. எத்தனையோ நேரங்கள்ல பொருளாதார ரீதியான உதவிகள் வந்து நமக்கு முதல்ல குடும்பத்துல இருந்து தான் வருது. நாம ஒரு உதவி கேட்கும் போது உடனே அவங்க நகையை எடுத்துட்டு வந்து இதுவே வச்சு உன்னோட செலவை பாத்துக்கோ அப்படின்னு கொடுக்கிற உறவுகளை கூட இன்னைக்கு எத்தனையோ நம்ம பார்த்திருக்கிறோம். அது காலங்காலமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆக உறவுகளுக்கு இடையிலே பொருளாதார ரீதியான உதவி என்பது ரொம்ப முக்கியமான
ஒரு இடத்துல இருக்குது. தனி மனிதனுடைய ஒழுக்கமாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம், அவனுடைய செயல்களாக இருக்கலாம், இதுவும் குடும்பத்தில இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய பங்களிப்பு தான் இந்த சமூகத்தை மொத்தமாக மாற்றுகிறது இல்லையா? எத்தனையோ மோசமான சமூகங்கள் நடைபெறும் போது நமக்கு சட்டுன்னு ஒரு பயம் வருது, இப்படியான மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு. இதை எங்க நம்ம கட்டுப்படுத்த முடியும், எங்க இதை ஒழுங்குக்குள்ள கொண்டு வர முடியும்னா நிச்சயமாக குடும்பங்கள்ல தான். ஆக குடும்ப உறவுகள் என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அது நம்மளால முன்பு போல அரவணைத்து செல்ல முடியலையே தவிர செல்ல வேண்டிய ஒன்று. அவர்களை அரவணைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த புத்தகமும் சொல்லுது. இந்த உலகமும் அதை தான் நிரூபிச்சுட்டே இருக்கு. குடும்பங்களாக இருக்கும் போதும் குடும்ப உறவுகளோடு இருக்கும் போதும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மிகப்பெரிய ஆதரவும் அன்பும் உதவியும் இருக்கிறது. அதுதான் உண்மை. சில உறவுகள் இருக்கும்போது நம்ம அதை கவனிக்க மறந்துடுவோம். அந்த உறவுகளுக்கு தேவையான அன்பை அரவணைப்பை கொடுக்க மறந்துடுவோம். ஆனா அந்த உறவு இல்லாம போனதுக்கு அப்புறம் அது பெரிய நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும். சில நேரங்கள்ல இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழல் பரபரப்புல நம்ம அதை மறந்துடலாம். எனக்கு நல்ல நினைவு இருக்கு. என்னுடைய தாத்தா இறந்து 8வது நாள் அவருக்கான வீட்டுல அந்த முறைகள் எல்லாம் செய்யறோம் இல்லையா, அந்த 8வது நாள் என்னென்ன அவருக்கு நினைவாக செய்ய வேண்டுமோ அவருக்கான உணவு பண்டங்கள் எல்லாம் செய்து தயாராகி கொண்டிருக்குது. அவரோட பிணத்தை எங்க வச்சிருந்தோமோ அந்த இடத்துல இருந்து ஒரு ஓரமா என்னுடைய பாட்டி உட்கார்ந்து இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அப்படியே அவங்க சரிஞ்சாங்க. சரி, அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு போல சரிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க இறந்துட்டாங்க. எனக்கு இப்ப வரைக்கும் அந்த உறவுக்கு இடையில இருந்த அந்த உன்னதமான அன்பையும் உணர்ச்சியையும் அவர்களுக்கு இடையில இருந்த அந்த பிணைப்பையும் மறுபடியும் இத்தனை ஆண்டுகள் கடந்தும், கிட்டத்தட்ட நான் அதை பார்க்கும் போது எனக்கு 5 வயது இருக்கும். ஆனா இப்பவுமே என்னால அதை மறக்கவே முடியாத என்னுடைய நினைவலைகளே அதுல அப்படியே அது படிந்தே இருக்குது. நான் எத்தனையோ முகங்களை நான் மறந்துட்டேன். ஆனா என்னுடைய தாத்தா பாட்டியினுடைய முகமும், அவர்கள் நடக்கிறது, சாப்பிடுறது, உட்கார்றது, அவங்க 2 பேரும் ஒன்னா இறந்து போனது, இதெல்லாம் என்னால மறக்கவே முடியல. அந்த உறவினுடைய அந்த உன்னதம் எனக்கு மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்க வச்சுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த காலத்துல எல்லாம் அவ்வளவு அன்பு செலுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது. எல்லா காலத்திலயும் அன்பு ஒரே மாதிரியானதுதான், பாசம் ஒரே மாதிரியானதுதான், பொருளாதார பாதுகாப்புகள் நமக்கு ஒரே மாதிரி தான் தேவைப்படுகிறது. ஆனா சின்ன சின்ன வகைகள்ல அது வேறுபட்டு இருக்கு. அதனால இந்த புத்தகம் நான் முத்துக்குமார் இந்த உறவுகள் எல்லாம் பேணப்பட வேண்டும், தான் எந்த உறவுகளை எல்லாம் தள்ளி நின்று அதை தவற விட்டு விட்டேன் என்ற அடிப்படையில் சொல்லியிருப்பதாக தான் நான் உணர்றேன். அவர் ஒரு கவிஞர் என்பதனால புத்தகம் முழுவதுமே ஒரு எடுத்தா வைக்க முடியாத அளவுக்கு ஒரு வேகமான ஓட்டம், கவித்துவமான ஓட்டம். அவருடைய கவிதைகளை தவிர்த்து ஏனைய கவிஞர்களுடைய கவிதைகளையும் உள்ளடக்கமாக உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. அதிகமாக எல்லாருமே சொல்ற மாதிரி காதல் கவிதைகளை எழுதுபவர்களை விட அதை வாசிப்பவர்கள் தான் ஆழமாக நேசிக்கிறார்கள் என்பது போல இந்த புத்தகத்தையும் எப்படியோ எழுதிட்டு போயிட்டாரு. ஆனா ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் நான் வெளியேறவே இல்லை. ஒவ்வொரு தலைப்புக்கு பிறகும் அந்த உறவோடு ஒரு உரையாடல், அவர்களுக்கும் எனக்கும் இடையிலே நடந்த நிகழ்வுகளை மீட்டு பார்ப்பது அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் எனக்கு மிக மிக வித்தியாசமான ஒரு அனுபவத்தையும் ஒரு அமைதியையும் தந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு இந்த புத்தகத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு கட்டுரை அப்படின்னு சொன்னா நான் அக்காவை தான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற உறவுகள் எல்லாம் அவருடைய ரத்த சொந்தங்களாக இருந்தது. ஆனா இந்த அக்கா பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு சொந்த அக்கா இருந்த மாதிரி தெரியல. அந்த தெருவுல இருந்தக்கூடிய நம்ம வளரும் போது நம்ம பார்த்த அக்காக்கள், நான் சின்ன வயசுல நிறைய அக்காக்கள் தாவணி பாவாடை போட்டவங்கள நான் பார்த்திருக்கிறேன். இப்பவும் கூட எனக்கு என்னுடைய 5ஆம் வகுப்பு வரை இருந்த ஆசிரியர் அமுதவள்ளி, அவங்க பாவாடை தாவணி தான் வீட்டுல கட்டியிருப்பாங்க. அவங்கள நினைக்கும் போது முதல்ல வர்றது அவங்களுடைய தாவணி பாவாடை தான். அப்ப அந்த மாதிரி தாவணி பாவாடைகள் நிறைய அந்த தெருவுல, மொட்டை மாடியில, வீட்டு முற்றத்துல காயும். நாங்க இருக்கிற இடத்துல ஒரு 4 வீடு இருந்தோம். இந்த 4 வீட்லயும் 3 வீட்டுல அக்கா மாறு இருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து கலரா காயும் இல்லையா? அப்ப அந்த அக்காமார் திருமணத்துக்கு பிறகு அவங்க கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அந்த ஆடைகள் அங்க காய்வதற்கான தேவை இல்லாம போயிடும். அப்ப இத அவ்வளவு உணர்வு பூர்வமா ரொம்ப அழகா அந்த கட்டுரையில அவர் எழுதியிருப்பாரு. நான் அந்த வரியை அப்படியே நான் படிச்சு காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு சரியாக அந்த உணர்ச்சி கடத்தப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஞ்சரை பெட்டியின் மிளகும் சீரகமும் பேசிக்கொண்டன. மிளகு கேட்டது, ஏன் இந்த வீட்டில் எல்லோரும் மௌனமாக இருக்கிறார்கள்? சீரகம் சொன்னது, இந்த வீட்டு பெண்ணுக்கு கல்யாணம் முடிந்து விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் கணவனுடன் வேறு வீட்டுக்கு செல்ல போகிறாள். மிளகின் குரலில் காரம் குறைந்து, ஐயோ, அப்படியானால் நம்மை தினமும் தீண்டும் அவளது மருதாணி விரல்களை இனிமேல் பார்க்க முடியாதா? கூடத்தில் ஜன்னல் அருகே நின்றிருந்த தையல் மெஷினை பார்த்து கீழே சிதறி இருந்த துணி துணுக்குகள் கேட்டன. அப்படியா?
சீரகம் சொல்வது உண்மையா? தையல் மெஷின் வருத்தத்துடன் பதிலளித்தது. ஆமாம், இனி அவளின் கொலுசு கால்களுடன் நாம் கதை பேச முடியாது. அவள் யாரோ ஒருவனுடன் மனமாகி எங்கோ போகிறாள். எத்தனையோ முரண் தையல் ஊசி என்னை குத்தி பதம் பார்த்திருக்கிறது. அப்போ எல்லாம் வலிச்சது இல்ல. இந்த வலி வேறு விதமாக இருக்கிறது. ஆங்காங்கே பாதரசம் உதிர்ந்திருந்த நிலை கண்ணாடி கொஞ்சம் கர்வத்துடன் சொன்னது, கவலைப்படாதீர்கள். கடைசியாக அவள் என்னைத்தான் பார்த்தாள். அவள் உருவத்தை நான் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறேன். நாம் எப்போது வேண்டுமானாலும் அவளை பார்த்து கொள்ளலாம். நான் இந்த உரையாடல்களை கேட்டபடி கூடத்திலிருந்து மொட்டை மாடிக்கு சென்றேன். மொட்டை மாடியில் புகை கூண்டில் சாய்ந்தபடி நண்பன் அமர்ந்திருந்தான். பால்யகால நண்பன், பக்கத்து வீட்டில் வசிப்பவன். 8ஆம் வகுப்பு வரை அவனும் நானும் ஒன்றாக படித்தோம். அதற்கு பிறகு அவன் ஃபெயிலாகி பட்டுத்தறி நெய்ய சென்று விட்டான். அவனது அக்காவுக்கு திருமணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு கிளம்பிய நாள் அது. இது இவருடைய அக்காவை பத்தி அவர் பேசல. ஆனா ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா திருமணமாகி போனா அவங்க பயன்படுத்தின அந்த பொருட்கள் எல்லாம் எப்படி வருந்தும் என்ற ஒரு கவிஞனின் சிந்தனை மிகைதான். அப்படியெல்லாம் நடக்குவாங்க அப்படின்னா அறிவியலுக்கு அது உண்மை இல்லதான். ஆனா உணர்வுகளால் கட்டமைக்கப்படுகின்ற இந்த உணர்ச்சி மிகுந்த மனிதனுக்கு அது உண்மைதானே. நம்ம வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தர் இல்லாம போனதுக்கு அப்புறம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை நாம் ஒருபோதும் தூக்கி எறிவதில்லை. அதுக்கு முன்னாடி கூட இந்த பொருளை இங்க வைக்காத, இந்த பொருளை இங்க மாட்டாத, உன்னை யாரு இதை வைக்க சொன்னது, உன் பொருளை உன் இடத்துக்கு எடுத்துட்டு போயிரு, உன் அறையில வச்சுக்கோ, இங்க வைக்காத, இப்படியெல்லாம் சத்தம் போடுற, அதிகாரம் பண்ற, சண்டை போடுற நாம அவர்கள் இல்லாது போன பிறகு அந்த பொருள் அங்க இருந்தா அதை தூக்கி எறிவதில்லை. அதை அப்படியே அங்க விட்டு விடுறோம். ஏன்னா அந்த பொருள்கள் அவர்கள் நினைவு பொருளாக மாறுகிறது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றுக்குமே, எல்லா பொருள்களுக்குமே ஒரு நினைவு இங்கு நிறுத்தப்பட்டு விட்டுதான் செல்லப்படுகிறது. ஏதாவது ஒரு பொருளுக்கு கல்யாணம் ஆகி வந்த பெண்களுக்கு தெரியும், ஊருக்கு போகும்போது அங்க இருந்த மாமரம், தென்னை மரம், பலாமரம், அந்த ஊர் பாதை, அங்க இருக்கிற ஏதோ ஒரு கல்லு, ஏதோ ஒரு கட்டிடம் எல்லாமே பல நினைவுகளை கொண்டு வரும். மீண்டும் வரும்போது நம்ம வீட்டுல இருக்கிற உறவுகளை மட்டும் விட்டு வர மாட்டோம், அந்த ஊர்ல இருந்த அத்தனை பொருட்களையும் விட்டு வருவோம். அவை ஒவ்வொன்றும் நமக்குள் இருந்த பிணைப்பை அப்படியே அறுத்தெறிந்து விட்டு வருவது போல ஒரு உணர்வை கொடுக்கும். அப்ப பொருள்களுக்கு உணர்வு இருக்கா இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்கு போக வேண்டிய தேவையே இருக்காது. அந்த அளவுக்கு மனிதன் உணர்வுகளால் கட்டுப்பட்டவன், கட்டுண்டவன். அவனால அதற்கு வெளியில சிந்திக்க முடியாது. அத்தகைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் அதிகமாக தருவது நமக்கு குடும்பம் தான். எத்தனையோ தவறுகளை மன்னிக்கின்ற அம்மா, எத்தனையோ வகையில் நம்மை மேம்படுத்திய அப்பா, விளையாட்டுத்தனமா இருந்து திடீர்னு ஒரு நாள் அப்பா மாறி மாறுற அண்ணா, என்ன இவன் வகையறாவா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குற தம்பி தங்கை, நம்மள எரிச்சலா பார்த்த அதே தம்பி தங்கை, இவனாலதான் எனக்கு ஒண்ணுமே புதுசா கிடைக்க மாட்டேங்குது, எங்க வீட்லயே அந்த பிரச்சனை இருக்கு. என்னோட 2வது குழந்தை எப்பவுமே முதல் குழந்தை மேல ஒரு கம்ப்ளைண்ட் வைப்பான். இவன் இப்படி சின்ன சின்னதா வாங்குவான், அவனுக்கு உடனே பத்தாம போயிரும், அப்புறம் நீங்க அதை எனக்கு தான் கொடுப்பீங்க, எனக்கெல்லாம் அப்படி நான் வாங்க மாட்டேன், நான் அப்படியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ கத்திக்கிட்டே இருப்பா. அதை ரொம்ப அழகா இவர் சொல்லியிருப்பாரு. எல்லா தம்பிகளும் அண்ணன்களை விட முன்கோபிகளாகவும் தைரியசாலிகளாகவும் இருப்பதன் காரணம் உங்களுக்கு தெரியுமா? அண்ணனின் நிழலில் வளர்வதை எந்த தம்பியும் விரும்புவதில்லை. அண்ணனின் சின்னதாகி போன பழைய சட்டைகளை அணிய நேரும் போதெல்லாம் தம்பியும் சின்னதாகி போகிறான். உங்க அண்ணன் சட்டை தானே இது, போன வருஷம் ஏப்ரல் ஃபூலுக்கு வாழைச்சாறு கலந்து நான் அடிச்ச இங்கு கரை அப்படியே இருக்கு பாரு என்று அண்ணனின் நண்பன் வழியில் நிறுத்தி விசாரிக்கையில் சின்னதான தம்பியின் உருவம் புள்ளியாக தேய்கிறது. ஆங்காங்கே குட்டி போடாமல் ஏமாற்றிய மயிலிறகுடன் அட்டை கிழித்து மவுண்ட் பேட்டன் பிரபு என்பதை அடித்து மவுண்ட் பேட்டன் அடிமை என எழுதப்பட்ட அண்ணனின் பழைய வரலாற்று புத்தகத்தில் இருந்து தன் வரலாற்றை கற்றுக்கொள்ள எந்த தம்பியும் விரும்புவதில்லை. தெருவின் முகத்தில் மீசையும், நேருவின் முகத்தில் மீசையும், காந்தியின் நெற்றியில் நாமமும் வரையப்பட அந்த புத்தகங்கள் தம்பியின் கற்பனைக்கு இடம் கொடாமல் அவனை பெருத்த வழியில் சவாலில் முன்னிறுத்தி விடுகின்றது. அண்ணனின் சாயல் வாழ்க்கை முழுக்க துரத்தி கொண்டே இருப்பதன் வழி தம்பியாக இருந்து பார்த்தால்தான் தெரியும். ஆகவே தம்பிகள் முன்கோபத்திடமும் அதன் விளைவான முரட்டுத்தனத்திடமும் தங்களை ஒப்படைக்கிறார்கள். இந்த வரியை படிச்சுட்டு உண்மையிலே நான் இதை உணர்ந்திருக்கிறேன். என்னோட குடும்பத்திலேயே நான் இதை பார்த்திருக்கிறேன், பல தடவைகள் பார்த்திருக்கிறேன். இந்த புத்தகம் முழுவதுமே வாசிக்க வாசிக்க உங்களோட அப்படி ஒரு பிணைப்பை குடும்பத்துக்குள் கொண்டு செல்லும். கண்டிப்பாக புத்தக அலமாரியில இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தியதுல அல்லது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நினைவுபடுத்தியதுல மீண்டும் ஒருக்கா வாசிங்க அப்படின்னு நினைவுபடுத்துறேன்னு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு எத்தனையோ தூரத்துல நம்ம வந்துட்டோம், ஒரு உறவுகளையும் பிரிந்து, ஆனா அவர்களுக்கிடையில் இடைவெளி இல்லாமல் இணைப்பதற்கு இந்த புத்தகம் ஒரு நல்ல வாசிப்பு அனுபவத்தை தரும். புத்தக அலமாரி நிகழ்வில் மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தோடு சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி. வழங்கியவர் ஆகச் சிறந்த படைப்பாளி அர்ஷா. இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம். நன்றி.